Hey hello guys, welcome to Kadipavi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம சிஸ்டம் ரூமுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பல நாளா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்ற ஒரு பொருளை வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இதுதான் அந்த பொருள். ஷிப் டேட் வந்து 22 February 2024 அன்னைக்கு வாங்கினது. இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் பண்ணல. காரணம் என்னன்னா இது பவிக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால பவி வந்த உடனே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். 2 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ 2 மாதம்னா ஒரு 1.5 மாதம் அப்ராக்சிமேட்டாக 1.5 மாதம் ஆகியும் வீடியோ எடுக்காத காரணம் வந்து பவி தான். ஏன்னா காலையில் போயிட்டாலும்னா சாயந்தரம் தான் வருவா. அதனால் வீடியோவை எடுக்கலை. ஸோ இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கா, லீவு போட்டு. இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. பவி வெளியில் இருக்கா. கூப்பிட்டு எனக்கு உள்ளே என்ன மேட்ரு இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அவளுக்கு தெரியாது. ஆனால் எக்ஸைட் ஆவாளா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எக்ஸைட் ஆகணும். ஆகலைன்னா போடுவோம். சரி, அவளை கூப்பிடலாம். இருங்க. பவி பவி என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படியா. என்னது? என்ன வாங்கியிருக்கீங்க? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு பொருள், சரி உனக்கும் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கினது. அப்படி என்ன இருக்கு உள்ள? ஓபன் பண்ண ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆன பொருள் எனக்கு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சுருக்கீங்களோ? அப்படியெல்லாம் இருந்தால் அது பட்ஜெட் பெருசாக இருக்கும். இது பட்ஜெட் கம்மி தான். எனக்கு யூஸ் ஆகிற பொருள் என்ன, மிஞ்சி போனால் ஒரு 70-200 mm லென்ஸு, இல்லை கேனன் R5 பாடி. இப்படியெல்லாம் இருந்தால் இவருக்கு நான் எங்கெங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறது? ஏதோ சின்ன ஆசை. அப்படியும் இவருக்கு வாங்கி கொடுக்கணும்னா நான் 1 வருஷத்துக்கு மேலே வேலைக்கு போகணும். டக்குன்னு பிரியன் ஏதோ வச்சிருக்கீங்க. எனக்கெல்லாம் சர்ப்ரைஸ்னா அது 10 பறந்துட்டு இவ்வளோ நேரம் இருக்கு. கொடுங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் தரீங்களா? அல்ப அலையாத. ஐயோ கத்தி வேணும். மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. இவ்வளோ அறிவாளியா இருக்கவங்க ஒரு சிசர்ஸ் எடுத்து வந்து உட்காந்துருக்கலாம்ல. எனக்கு எப்படிங்க தெரியும் இவ்வளோ பேட்ச் ஒர்க் போட்டுனுக்குறாங்கன்னு சொல்லிட்டு? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு என்ன இருக்கும். ஆனால் இவர் கொடுக்குற சர்ப்ரைஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த சர்ப்ரைஸ் வந்து இவருக்கு தேவையான பொருளாக இருக்கும். அது என்ன வச்சு யூஸ் பண்ணிக்குவாரு. சரி விரிங்க. நீ முதல் கெஸ் பண்ணு. ஓப்பன் பண்ணாத, கெஸ் பண்ணு. என்னவா இருக்கும்? குட்டி பாக்ஸா இருக்கே, தெரியலையே. ஸ்டாண்டும் நம்ம வாங்கிட்டோம். இது ஸ்டாண்டும் இல்லை, பட் இவ்வளோ குட்டியாவும் அது இருக்காது. இருங்க, ஒருவேளை ஏதாவது கேரண்டதா? ஏய், நம்ம தலைவரு அழகா இருக்காரு. எப்போ பண்ணீங்க? இது ஆர்டர் பண்ணி மேக்ஸிமம் 2 மாசம் ஆச்சு. அப்ப இதுக்குள்ள இருக்குமா நிறைய? இப்போ ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு கேலண்டர் வரும். நான் மெயினா வாங்கினதுக்கு காரணமே 6 பட முருகன் வந்து வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காரா லைட்டிங்ல? இவர் எங்க லைஃப்லயும் சரி எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஃபர்ஸ்ட் இது மந்த்லி இல்லைல்ல, மந்த்துக்கு உள்ளது. இதுவும் முருகர் தானா? இதுவும் முருகர் தான். இது வந்து சுப்பிரமணி சுவாமி, அருள்மிகு சுப்பிரமணி. திருப்பரங்குன்றம்ல இருக்கிற சாமி முருகர். ஓகேவா? அடுத்து இது வந்து திருச்செந்தூர் நாம போனோமே
திருச்செந்தூர் ஆமா போகணும். போனோம். 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போகணும். பழனி. இது அது என்னது ராஜாலகா. அழகா இருக்காருல்ல. இது சுவாமிமலை முருகர். ஃபோக்கஸ் ஆகுதா? ஆகுது. அடுத்து திருத்தணி. அடுத்ததாக பழமுதிர் சோலை. இதுலதான் ஒரு ஜோடியா இருக்காரு. இப்படி முடிஞ்சிச்சா? இப்போ இப்படி இது வந்து அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி தெலுக்கித்தான் மலேசியா. ஓ மலேசியால இருக்கான். மலேசியால இருக்குது இப்படியா இருக்கும்? யாருக்கு தெரியும், நம்ம போய் பார்த்துருந்தாரு. அப்பமா இந்த கேலண்டர்ல இருக்க இவரு நாசிக் எனக்கு தெரியும். மகாராஷ்டிராலயும் இருக்கா? மகாராஷ்டிரால முருகர் இருக்காராப்பா? தெரியல. தலைவர் இல்லாத இடமே இல்லை இருக்குது. அடுத்து இவர் என்ன புதுசா இருக்காரு? கோயம்புத்தூர். கௌமார மடாலயம் கோயம்புத்தூர். கௌமார மடாலயம் அப்படின்ற ஒரு அருள்மிகு தண்டாயுதபாணி கடவுள். இங்க பாருங்க, விபூதி அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கே விபூதி அடிக்கிறியா? இவரும் விபூதி அடிச்சிருந்தாங்கிறாரு. அழகுமலை திருப்பூர்ல. எல்லா இடத்துல இருக்கிறதும் நீ ஒன்னா கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இதோட பிஎன்ஜி ஃபைல்ஸ் வந்து கிடைக்குமா, முருகருது ஹெச்டி பிஎன்ஜி ஃபைல்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்தேன். பட் எந்த ஒரு ப்ரௌஸ் நான் பண்ண வரைக்கும், ப்ரௌஸ் பண்ண வரைக்கும் ஹெச்டி முருகர் ஃபோட்டோ பிஎன்ஜி இல்லை முருகர் ஃபோட்டோ இந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கிற பிக்சர்ஸ் ஒன்று கூட கிடைக்கல. எனக்கு பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானாவே ஃப்ரேம் பண்ணணும், இல்லை ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்கு இதுக்கான பிக்சர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. நான் ஃப்ரேம் கடையில் கூட கேட்டு பார்த்துட்டேன், ஃபோட்டோஸ் மட்டும்தான் வருது. அதுக்கான பிஎன்ஜி சோர்ஸ் ஃபைல் வந்து எங்களுக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பனந்தாள் தஞ்சாவூர் அதுலயும் ஜோடியா இருக்கு. இது கொடம்பு கேரளா. கேரளாலயும் முருகர் கோயில் இருக்கா? எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் எங்கேயாவது போயிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆஸ் யூஷுவல் இந்த குழந்தை வடிவம். வேலு மேலை வேலு. உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான பிக்சர்ஸ் இது. நீ மாமா இந்த பேபி மெயினா நான் வாங்கினதுக்கான காரணம் 6 படம் தான். மாமா சொல்லியிருக்காரு இந்த 6 படிக்க என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. வண்டியில கூட்டின்னு போறேன்னு சொன்னேன். பட் அதுக்கான நேரம் இன்னைக்கு வரைக்குமே வரல. போவோம், கண்டிப்பா போகணும். போறோம். ஹிமாலயன்ல போ. அவ்வளவுதான், நீ கிளம்பலாம். புஷ்கனி கேன்சல் சொல்லிட்டீங்க. பல வாரமா வீடியோவும் வரமாட்டேங்குது. ஒரு 4 பேரா? ஆமா, யூடியூப்ல என்ன சேலரின்னு கேக்குறாங்க. நம்ம போடுற வீடியோக்கு என்ன சேலரின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் மானிட்டைஸ் ஆகல. வாட்ச் ஹவர்ஸும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல. வீடியோ பார்த்தா வீடியோ போட்டாதான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அதுக்கும் வழி இல்லை. சரி இவ்வளவு கேட்டா பண்ணலாம், பொறுமையா பண்ணலாம், பொறுமையா பண்ணலாம் அப்படின்றா. டைம் இல்லைங்க ஜி. சரி பண்ணிப்போம் பண்ணிக்கலாம். 3 டைம் கல்யாணம் பண்ணிட்டேன். அது எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். இவர்தான் காரணம். நாங்க கல்யாணம் பண்ணதுக்கும் காரணம் இவர்தான். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, மண்டபத்திலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் இல்ல மண்டபம் வேணாம், கோவில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. போனேன், அங்கங்க பார்த்தேன். கடைசியில எட்ரப்பள்ளி முருகர் கோயில் நான் பார்த்து நிறைய டைம் நானே நிறைய மேரேஜ் அட்டன் பண்ணிக்கிறேங்க.
போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு எல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து எட்ரப்பள்ளி முருகர் கோயில்ல நடந்துருச்சு. 2வது நாள் ரிசப்ஷன் வச்சாங்க. மேட்ரு முடிஞ்சுச்சு. ஒரு டைம் தாலி கட்டியாச்சு. 2வது டைம் என்னன்னாங்க, திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடணும். கழுத்துல இருக்கிற தாலியை வந்து திருச்செந்தூர் முருகர் உண்டியல்ல சாத்திட்டு அங்கிருந்து புதுசா தாலி கட்டிக்கணும் வரணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல எனக்கு சுத்தமா அதுல விருப்பமே கிடையாது. கட்டின தாலியை வந்து கலட்டி போடணும் அப்படின்றது வந்து சுத்தமா எனக்கு விருப்பமே கிடையாது. சண்டை கடைசியில இவரை வச்சே கவுத்துட்டாங்க. கடவுளுக்கு தானே, ஏன் முருகர் பிடிக்கும்னு சொல்றேன், முருகருக்கு தானே எடுத்துட்டு போய் சாத்துறேன்னு டச் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கும் ஒத்துக்கினேன். திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல, பயங்கர கூட்டம். உள்ள போய் தலை காட்ட முடியல. காலையில நின்னவங்க சாயந்தரம் 6 மணிக்கோ 7 மணிக்கு மேலதான் கோவிலே திறந்துருக்காங்க. அது ஏதோ சொன்னாங்க, வருஷத்துல ஒரு டைமோ என்னமோ கும்பாபிஷேகம் மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, ஆக்சுவலா மறந்துருச்சு. எங்களுக்கும் தெரியல, ஏதோ பிளானே இல்லாம போனோம். அதனால முகூர்த்த நாள் பேஸ் பண்ணி தான் நாம போனது. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் ஒன்னும் முடியல. போனோம், அதாவது கோயிலுக்குள்ள போறதுக்கு 2000 ரூபா. அந்த கூட்டிட்டு போன டிரைவர் செம்ம திட்டு. உள்ள போயிருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஐயருக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தீங்களா நீங்க உள்ள போறதுக்கு? எது அந்த உள்ள கூட போக கிடையாது, கேட்ல இருந்து உள்ள போய் சாமி தெரியுற மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு தாலி கட்டிட்டு கழுத்துல தாலியை வந்து கழுத்தி உண்டியில் சாமி கும்பிட்டுட்டு போட்டுட்டு வந்துட்டோம். இது வந்து 2வது டைம் தாலி கட்டினது. 3வது டைம் வந்து செயின் மாத்தினாங்க. செயின் மாத்தும், தாலி பிரிச்சு கோக்குறது. செயின் மாத்தும் போது மறுபடியும் இன்னொரு டைம் அது தாலிய கழுத்துல இருந்துட்டு அந்த கோல்டு செயின்ல போட்டது. 3 டைம். மனுஷன் ஒரு டைம் தாலி கட்டினானே அவன் சாப்டர் க்ளோஸ். நான் 3 டைம் கட்டினிக்கிறேன். நீங்க தானே கேட்டீங்க எனக்கு இந்த லைஃப் வேணும்னு, அதனாலதான் கடவுள் உங்களுக்கு ஒரு வழி இல்லப்பா. யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு டைம் தாலி கட்டுறதோட நிறுத்திக்கணும். 3 டைம் எல்லாம் கட்டினா ரொம்ப கஷ்டம். சோ சிந்திச்சு செயல்படுங்க, சரிங்களா? பேசுங்க. சரி, உனக்கு இதே மாதிரி ஏதாவது இல்ல ஏதாவது 2 மாசம் அந்த கேலண்டர் வந்து 2 மாசம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சேன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொடுக்கவே இல்லையே. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு கடைக்கு போனது, கிஃப்ட் ஷாப்புக்கு. அங்க ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட். நானும் தானங்க வந்தேன். அப்போ கிஃப்ட் நீ வாங்குனது வேற, நீ வாங்க வந்தது வேற ஃப்ரெண்டு. நான் போய் வாங்கினது வேற ஃப்ரெண்டுக்கு. சரியா? போன அந்த இடத்துல பார்த்தேன், சரி அழகா இருந்துச்சு, ரேட்டும் கம்மி தான். நான் சொன்னேன்லங்க, ஒண்ணு இவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வாங்குவாரு, இல்லன்னா வந்து ரேட் கம்மியா வாங்குவாரு. இவர் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்ற கணவர். ரேட்டும் கம்மி தான். சரி நான் என்ன பண்ணேன், அதையும் சேர்த்து வாங்கி பில் போட்டுன்னு வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் சிஸ்டம் டிராவில் ஒரு இடத்துல ஒரு 4-5 பேப்பர் எடுத்து மேலே போட்டு மேனேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்னைக்குன்னா வந்து பார்த்தாதான் தெரியும். அங்கேயே தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு. சரி இன்னைக்குதான் அதுக்கு காலம் வந்திருக்கு போல, முருகோட சேர்த்து அதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவனுக்கு ஒரு சைனட் குப்பி. எங்க இதை நான் பார்த்தேன் எங்க டிராவர்ல, எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயுமே கேட்டா பாப்பா வந்து, அத்தை இது என்ன இது அப்படின்னு தெரியலமா. பாப்பா என்னமோ கேட்டா, ஆனா நான் இது மாமா இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சாமி இது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா. ஆனா நான் இதை பார்த்து அவளுமே கூப்பிட்டு என்கிட்ட கேட்டா, அத்தை இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலமோ யார் மாமா கிட்ட வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் அவருக்குள்ள நிறைய இருக்கும், இதெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தலைவலியே வந்துரும். சரி ஓபன் பண்ணி பாரு. எனக்கு தான், நான் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே பிரிச்சிருப்பனே. தெரிஞ்சா பிரிச்சிருவே. புத்தி ஒண்ணு போட்டு போதா பாரு. இவரு மட்டும் எனக்கு மாசம் சர்ப்ரைஸா குடுக்குறாரு. பட் உங்களுக்கு குடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லாம போச்சே.
என்னுள்ள அந்த 70-100 mm மட்டும்தான். ஓகே, உங்களுக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இல்ல, தருவேன். நான் பேசுறேன். எனக்கு தானே கொடுத்தீங்க, அப்புறம் என்ன? இத சிஸ்டம் ரூம்ல மாட்டி ஒரு போட்டோவோட அட்டாச் பண்றேன். ஓகே, டெய்லி ஒரு முருகன் போட்டோ வச்சுக்குவேன். எவ்வளவு அழகா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். இதோட PNG ஃபைல்ஸ், HD PNG ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட்ல பின் பண்ணீங்களா நல்லா இருக்கும். நானும் தேடாத இடம் இல்லை. பின்ட்ரெஸ்ட்ல இருந்து கூகுள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரும், கிஃப்ட் பண்றதுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரும். அந்த ஃப்ரேம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல கூட கேட்டு பார்த்தேன், இல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஜிட்டல் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி யாராவது ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி முருகர் எங்கேயாவது கிடைச்சுன்னா கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்றீங்க, இல்லை ப்ரைஸாவது ஷேர் பண்ணுங்க, வாங்கிக்கோ. இதுக்குள்ள எழுதி இருக்கீங்களாங்க? இதுக்குள்ள இங்க பாருங்க, என்னோட ஃபேவரட் குட்டியா இருக்கு. பவிக்கு பாரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல போகலாம் முடியாது. ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிற? கூட்டு போக மாட்டீங்களாங்க? பாஸ்போர்ட் வேணும்ல. நானும் 2 வருஷமா சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ளை பண்ண பாடு கிடையாது. ஏன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சரி, ஆனா இதுதான் பாரிஸ். ஓகே, இப்போ ஆகுது பாரு. ஆமா, இது காட்னியா முதல்ல? காமிச்ச நீங்க தான் பாருங்க, இந்த டப்பா, அதுல ஒரு சின்ன நோட்டு, அதுக்குள்ள இந்த பாரிஸ், இதுல என்ன எழுதி? லவ் 100% அப்படின்னு. எங்க இருக்கு? எங்க நான் இத கிழிச்சு போடலன்னு நினைச்சீங்க? இப்போ இந்த தற்குறி எல்லாம் கல்யாணம் பண்ணி வந்து சீரியஸா இது இப்படி எடுத்து பார்த்தேனா, சரி இது இங்க மேல ஏதோ டேக் போட புடிங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். சொன்னீங்க விஷஸ் 100% லவ் அது இதுன்னு எழுதிருக்கு. பாக்கலையே. இங்க பாரு, இதுல எழுதிருக்கேன், ஆனா ஹேண்ட் ரைட்டிங் சுமாரா தான் இருக்கும். சரியா? இதுல எழுதுறேன்னா எழுதியிருக்கேன், சுமாரா தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கபகபன்னு எழுதுனால எதுவும் வரல. நீங்க லவ் ஆனிவர்சரிக்கு வாங்குனீங்களா? இது லவ் ஆனிவர்சரினா இது அக்டோபர் மாசம் வாங்குறது. 2 மாசத்துல இல்ல, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜஸ்ட் 7 months தான் ஆகுது வாங்கி. 7th லவ் ஆனிவர்சரிக்கு வாங்கினது 7 months கழிச்சு கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க, எல்லாருமே அப்படிதாங்க இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உள்ள இருக்கிற மேட்டர் என்ன மறந்துருச்சு. மானே தேடே பொன்மானே தான், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆட்டத்தெல்லாம் காமிப்பாங்க. எனக்கு உள்ள இருக்கிற மேட்டர் மறந்துருச்சு. 7th anniversary தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு அதெல்லாம் பிரிச்சுட்டு வேற ஏதாவது ஒண்ணு எழுதி உள்ள போட்டு கொடுத்துருப்பேன். நமக்கு மறந்துருச்சு 7th anniversary எழுதியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல எல்லாம் பாப்பேன், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாமா அப்படி மாற மாட்டாரு, ரொம்ப வருஷமா நமக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, எல்லாரும் மாதிரி ஒரு டைம் எங்கன்னா கோல்டு எடுக்க போனோம். அந்த இடத்துல வந்து வெட்டிங் டே கேட்டாங்க. நமக்கு நான் நிறைய படத்துல யோசிச்சிருக்கேன், வெட்டிங் டே வந்து நிறைய புருஷன் மறந்துடுவாங்க, பொண்டாட்டிக்கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்குவாங்க. இது போய் எப்பதான் நடக்கும்? வெட்டிங் டே போய் யாராவது மறக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே, என்னோட பர்த்டே எழுத சொன்னாங்க, எழுதிட்டேன். அவளோட பர்த்டே எழுத சொன்னாங்க, எழுதிட்டேன். வெட்டிங் டே கேக்குறாங்க, பாக்குறேன் பக்கம் வந்து பாத்துட்டே இருக்கிறா. ஐயோ, இத மறந்துட்டா வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு வெட்டிங் டே வாங்கும்போது பரவாயில்ல. நாங்க நிறைய ஏன்னா 3 டைம் இல்ல
அது ஒன்றும் 3 டைமும் அவர் ஒன்றும் எங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தர்றது சர்ப்ரைஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஏன் அவர் கன்ஃபியூஸ் ஆனார்னா நாங்கள் எப்படி சொல்றது டேட் ஃபிக்ஸ் பண்ணதே வந்து நாங்க மாறி மாறி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேரேஜ் டேட் 3 டேட் February 22 1 24 1 March 1 இந்த 3 டேட்ன்றதுனால அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு 2 செகண்ட் டிலே பண்ணிட்டேன். உட்காந்து மொரமொரன்னு முறைக்கிறா. எனக்குமே அது கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 24 வந்து வெட்டிங் டே, 26 வந்து ரிசப்ஷன் வச்சோம். ஸோ அதனால எனக்குமே அது கன்ஃபியூஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஓகே மன்னிச்சிடுறேன், பரவாயில்ல. என்னடா இருந்தாலும் மறந்தாலும் புருஷன் தானே, பாத்துக்கலாம். இல்லனா அடி. ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். பரவாயில்ல, ஒரே நாள் 2 சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு. இது எடுத்துட்டு போயிட்டு சிஸ்டம் ரூம்ல மாட்டிட்டு டிங்கி 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 வருது. சிஸ்டம் ரூம்ல மாட்டிட்டு அது ஒரு போட்டோ எடுத்து அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். பாய். சிஸ்டம் ரூமில் முருகர் ஃபோட்டோ மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் முருகரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மந்த்துன்றதுனால ஏப்ரல் மந்த்து கேலண்டரை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இதுதான் இவருக்கான இடம்.